ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரத்ஸ்ரீஸ் கிச்சன் அண்ட் vlogs. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டு நல்லா கிளறிக்கலாம். முட்டை நல்லா பொடி பொடியாக ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டையிலேயே சேர்த்தா தான் அந்த முட்டையோட ஸ்மெல் வராது. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கேரட்டும் வெங்காயமும் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் 65 நம்ம போட்டு எடுத்துட்டு அது ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் 65 அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறி சிக்கன் 65 எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்தா போதும். இப்போ நம்ம சாப்பாடு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலாவும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ.